வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தலைக்கறி எடுத்து செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு நிறையா பேர் இது செய்கிறதே கிடையாது. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. தலைக்கறி குழம்பு எப்படி சுலபமாக வீட்டில் ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தலைக்கறி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பெரிய குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதிலையே மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால நான் தனியாக மஞ்சள்லாம் எதுவுமே இன்றைக்கி சேர்க்கலை. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தலைக்கறி எடுத்துகிட்டு வந்து நல்லா சுடுதண்ணி சேர்த்து நல்லா நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். எப்பயுமே இந்த தலைக்கறி குடல்லாம் எடுத்தோன்னா மஞ்சள் சுடுதண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கோங்க, அப்போ தான் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ கறியை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ணுறதுனால கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு 4 விசில் விட்டு சூப்பராக எடுத்தாச்சு. தலைக்கறி நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப சுலபமாக வீட்டில் இது ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. இப்போ இது மேலே மல்லி இலை தூவி இறக்குனா சுவையான ஆட்டு தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும்.